ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வெகு நேரமாவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணுன்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ரொம்ப அழகாக தெளிவாக நல்லா பேசுனாங்கன்னா அதை அப்படியே முழுசாக நம்பிடுற. ஆனால் யாராவது படப்படன்னு ஏதாவது சொன்னாலோ அல்லது மனசில் இருக்கிறதையெல்லாம் அப்படியே அள்ளி கொட்டினாலோ அவங்க வீணானவங்க, அவங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க கெட்டவங்க நினச்சிக்கிற. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மனசில் அப்படியே பேசுகிற நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் தான் ரொம்ப தெளிவாகவும் பணிவாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ சொல்லு, மனசில் பட்டதை அப்படியே உளறி கொட்டுறவங்க நல்லவங்களா, அல்லது சிரிச்சுக்கிட்டே தெளிவாக பணிவாக யோசித்து அடுத்தவரை ஏமாற்ற முயற்சி செய்கிறவங்க நல்லவங்களான்னு? இப்போது நான் சொன்னதை வச்சு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை நீ அடையாளம் கண்டுக்கோ. கண்டிப்பாக நீ இழந்த இடத்தை உன்னால் மீண்டும் திரும்ப பிடிச்சிக்க முடியும். ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஆனாலும் நீ அதை கடந்து வந்துட்டினா மறுபடியும் அது கடந்த காலம் நினச்சிக்கு போகவே முடியாது. நடந்தது நடந்தது தான், இழந்தது இழந்தது தான். அதனால் இனிமேலும் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காமல் ஒரு நிமிஷத்தையும் இழந்துடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல விஷயங்களை சரியாக சிறப்பாக செய்ய பழகு. வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவர்களை நான் வாழ தெரியாதவங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ வாழ்க்கையில் ரசிக்கிறதுக்கு சந்தோஷமாக பார்த்து வாழ்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அது எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்படுறதையும் கவலைப்படுறதையும் வருத்தப்படுறதையும் பற்றி மட்டுமே ஏன் சிந்திச்சுக்கிட்டே இருக்க? குடும்பங்கிறது ஒன்றா சேர்ந்து உறவுகளோடு இருப்பது மட்டுமல்ல, கஷ்டம் வரும்போதும் விலகாமல் ஒருத்தருக்கொருத்தர் அன்போடு அனுசரித்து தாங்கி வாழ்வதற்கு பேர்தான் வாழ்க்கை. வார்த்தைகளின் மதிப்பு தெரிஞ்சவங்களோட வாதம் செய். வார்த்தைகளால் வாதம் செய்பவர்களோட நீ பேசி வாதாடுவதை விட மௌனமாக இருப்பதே நல்லது. ஒருத்தவங்க எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க, சும்மாவே வாதிட தெரியும், அவங்களுக்கு சண்டை போடுவாங்கன்னு நினச்சின்னா அப்படி பழக்கட்டவங்க கிட்ட நீ பழக்கமே வச்சுக்காத. சில பேருடைய பழக்கமும் அவங்களுடைய நட்பும் உனக்கு எந்த விதத்திலும் பயன் தராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நல்லவங்க கூட நீ நட்பு வைத்து கொள்ளும் போது, பழக்கம் வச்சுக்கும் போது அது ஒரு விதத்திலும் கெட்டதை உனக்கு தராது. ஆனால் கெட்டவங்க கூட நீ நட்பு வச்சுக்கும் போதும் பழக்கம் வச்சுக்கும் போதும் அது ஒருபோதும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. ஏமாற்றங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. நீ யாரை முழுசாக நம்புனியோ அவர்கள் உன்னை உதாசீனம் செய்வதற்கு பேர்தான் ஏமாற்றம். உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்களையும் உன்னை உதாசீனம் செய்பவர்களையும் நீ கண்டுக்காமல் கடந்து போக கற்றுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பார்த்து சலிக்காமல் வெறுப்பு கொள்ளாமல் அனைத்தையும் சவால்களாக ஏற்றுக்கொண்டு சந்தித்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கண்டிப்பாக இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு அவசரத்துக்கு தேவைப்படும் போது சில மனிதர்கள் உனக்கு தேவையான நேரத்தில் உன் கண்ணு முன்னால் வந்து நிற்கிறதுக்கு பேர் தான் வாழ்வின் சுவாரஸ்யம். அப்படி உனக்கு ஆபத்துக்கும் அவசரத்துக்கும் மனிதர்கள் ரூபத்தில் இந்த வராகியம்மா நான் வந்து கண்டிப்பாக உதவி செய்வேன். நீ எங்கேயாவது ஊருக்கு பயணம் போகணும், எதையாவது அழகாக பெருசாக ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சின்னா அதை யாரிடமும் சொல்லாதே. எப்போதும் மகிழ்ச்சியாயிரு. ஆனால் அந்த மகிழ்ச்சியை மற்றவங்க கிட்ட வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேணாம். ஏன்னா மனிதர்கள் எப்போதும் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அழகான விஷயம் நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கவோ பொறுத்துக்கவோ முடியாத பொறாமை குணம் உள்ளவர்களாக போட்டியிடும் மனப்பான்மை உள்ளவர்களாக தான் இருக்காங்க. அதனால தான் நல்ல விஷயம் எதையும் சந்தோஷப்பட்டு நீ யாரிடமும் சொல்ல வேணாம்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டோம் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். உன் மனசு கல்லாகி போகிற அளவுக்கு பல கஷ்டங்களை அனுபவித்த உனக்கு இதற்கு மேலும் நான் மன காயத்தை கொடுக்க மாட்டேன். உனக்கு மன காயத்தையும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொடுத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதை இந்த வராகியம்மா சரி செஞ்சிடறேன். எப்போவுமே எல்லா விஷயங்களையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. சில கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வரும்போது அதுக்கு எதுவுமே நீ செய்ய முடியாதுன்னு தெரியும் போது உன் மனசை கல்லாக்கிக்கிட்டினா உன் உதடுகள் தானாகவே சிரிக்க ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. கவலைகள் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும் போதும் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக நீ இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்காக களமிறங்கி உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுப்பேன். நீ வாழ்க்கையில் உயர்ற வரைக்கும்
இந்த வாழ்க்கை உன்னை விடாமல் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். எந்த விஷயம் தடையாக இருந்தாலும் தடங்களாக இருந்தாலும் அதை தாண்டி உன் இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் இலக்கை அடைவதற்காக நீ போராடும் போது இந்த வராகியம்மா உன்னை தனியாக தவிக்க விட்டுடுவேனா என்ன? கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். நான் சில பேருக்கு நல்ல அறிவை கொடுப்பேன். சில பேருக்கு பேரும் புகழும் பெருமையும் கிடைக்கும்படி செய்வேன். சில பேருக்கு காசு பணம்னு வசதியாக அள்ளி கொடுப்பேன். ரொம்ப வெகு சிலருக்கு மட்டும்தான் நல்ல மனசை கொடுப்பேன். அப்படி நல்ல மனசை கொண்ட மனிதர்களிடம் நானே போய் குடியிருந்து அவங்க உள்ளத்தில் கோவிலாக நினச்சிக்குவேன். அப்படிதான் உன் உள்ளத்தை கோவிலாக நினச்சி இந்த வராகியம்மா உனக்குள்ள குடியேற வந்திருக்கேன். உனக்குள்ளேயே நான் இருந்து நீ நல்லபடியாய் வாழ்வதற்கேற்ற வழிகளை காட்டுறேன் என் செல்லமே. பொதுவாக சொல்லுவாங்க, மிதிச்சு மிதிச்சு நடந்து போய்கிட்டே இருந்தீன்னா மிதிப்பட்ட இடத்துல செடிகள் வளராது, மரம் காய் எதுவும் வளராதுன்னு. ஆனால் நீ மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். யார் உன்னை அவமரியாதை செஞ்சு காலில் மிதிக்காத குறையா தூக்கி போட்டாங்களோ, உன்னை கேலி பண்ணி இலக்காரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களோ, அதே இடத்துல அவங்க கண்ணு முன்பாகவே நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். அடுத்தவங்களை ஏமாற்றி சொத்து சேர்த்துடலாம், நம்ம வசதியாக வாழ்ந்துடலாம் நிறைய பேர் நினச்சி தப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தப்பாக சேர்க்குற சொத்து சுகமெல்லாம் அவங்க வீட்டிலையே ஆஸ்பத்திரிக்கும் தேவையில்லாத வீண் விரயமாகவும் செலவழியும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை ஏமாற்றி சொத்து சேர்த்தவங்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு வாழ இந்த வராகியம்மா விட்டுற மாட்டேன். ஏமாற்றி சொத்து சேர்த்தவங்க அதை நிம்மதியாக அனுபவித்து வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த வராகியம்மாவை ஏமாற்றிக்கிட்டு ஆயுளை அதிகரிக்கவும் முடியாது. தப்பு செஞ்சவங்களுக்கு நான் கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தீருவேன். நீ எத்தனையோ பேர்கிட்ட ஏமாந்து போனாலும் ஒரு முறை கூட யாரையும் ஏமாற்ற நினச்சதில்ல. அப்படிப்பட்ட உன் நல்ல மனசு பிடிச்சு போய்தான் இனிமேலும் நீ யாரிடமும் ஏமாறக்கூடாது, உனக்கான ஏற்றத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்து இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. சில சமயம் சில இடங்களில் நீ நிறைய பேசணும்னு நினைப்ப. ஆனால் வேறு வழியே இல்லாமல் நீ அமைதியாக இருக்கும்படி சூழ்நிலைகள் உருவாகி இருக்கலாம். அதை நினச்சி நீ கவலைப்படாத. அதுவும் ஒரு வகையில் அனுபவம் தான், அதுவும் ஒரு வகையில் பக்குவம் தான். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய பக்குவம் வேணும். குடும்ப பாரத்தை தோளில் சுமந்துக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் பதில் பேச முடியாமல் சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு பிரச்சனை வந்துடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாதுன்னு அத்தனையும் அனுசரித்து போகிற உனக்கு உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை இந்த வராகியம்மா நான் காட்டுறேன். நீ தப்பு செஞ்சால் உன் குடும்பமே தடுமாறின்ற நினைப்போட எந்த தப்பையும் நீயும் செஞ்சிடாம, உன்னை சுற்றி விதத்திலும் தப்பு நடந்துடாம உன் வாழ்க்கையை கவனமாக பார்த்து பார்த்து வாழக்கூடிய உனக்கு என்னென்ன நல்லதை செய்ய முடியுமோ அத்தனையும் இந்த வராகியம்மா செஞ்சு கொடுக்குறேன். இல்லாததை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்காம உன்கிட்ட இருப்பதை வச்சு வாழ கற்றுக்கோ. நீ வலிமையாக இருக்கணும்னா துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கோ என் தங்கமே. எந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ தனியாக சமாளிக்கிறியோ அந்த அளவுக்கு வலிமையாக உன்னால் வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். உண்மையான அன்பு யார் உனக்கு கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட இறங்கி போகிறதுலையும் விட்டு கொடுப்பதிலும் அனுசரித்து போகிறதுலையும் தப்பே இல்லை. ஆனால் எந்தவித அன்பும் பாசமும் அக்கறையும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உன்னை குறை சொல்கிறவங்கக்கிட்டையும் குற்றம் சாட்டுபவர்களும் உன்னை தப்பாக பேசுகிறவங்கக்கிட்டையும் தாழ்த்தி பேசுகிறவங்கக்கிட்டையும் நீ ஒரு நொடி கூட இறங்கி போகக்கூடாது. நீ செய்யும் செயல்களின் மூலமாக நான் உனக்கான வெற்றியின் சாவியை உன் கைகளில் கொடுப்பேன். அந்த வெற்றியின் சாவியை வச்சு உன் எதிர்காலத்தை நீ சிறப்பாக வாழ்ந்திடலாம் என் தங்கமே. பேச்சில் மட்டும் மரியாதை கொடுக்கக்கூடிய உன்கிட்ட பேசும்போது நல்லா பேசிக்கிட்டு உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசுகிற மனிதர்களிடம் நீ தள்ளியே இருக்கணும் என் செல்லமே. நிஜமாவே உனக்கு மதிப்பு கொடுக்குறவங்களும் உன்கிட்ட மரியாதை செலுத்துபவர்களும் உன்னை உள்ளத்தால் கொண்டாடுபவர்கள், அவர்களே உன் கூட வச்சுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே உனக்கு மதிப்போ மரியாதையோ கொடுக்காம உன் முகத்துக்கு முன்னால் மட்டும் உன்னை மரியாதையாக பேசுகிறவங்க உன் கூட இருக்கிறத விட உன்னை விட்டு விலகி நிற்கிறதே சரியாக இருக்கும். காசு பணத்தை வச்சு யாரிடமும் அன்பை வரவழைக்க முடியாது. ஆனால் நீ நல்ல செயல்களை செய்யும் போது எல்லாருமே உன்கிட்ட அன்போட பாசத்தோட நல்ல விதமாக பழகுவாங்க. இந்த உலகத்திலேயே
ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய திறமைனா அது அமைதியாக இருப்பது, எப்போதும் அமைதியாக இருப்பது. அமைதிதான் உண்மையிலேயே வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான சரியான கதவு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் நீ அமைதியை கையாள கற்றுக்கோ. சந்தன மரத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அதன் மனம் மாறாது. அது நல்ல வாசனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் எத்தகைய இடர் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாக சமாளிக்கக்கூடிய நல்ல மனசும் நல்ல குணமும் உனக்குள்ளே இருந்துட்டா கண்டிப்பாக நறுமணம் வீசும் சந்தனமாக உன்னை நல்லபடியாக இந்த வராகியம்மா வாழ வச்சு காட்டுவேன். நீ நினைக்கிறது எல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. எந்தவித காரணமும் இல்லாமல் நல்லது எதுவுமே நடக்காமல் வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாகுதேன்னு சொல்லி கவலைப்படாத. அனைத்தும் தாமதமாவதற்கும் தள்ளி போவதற்கும் நான் ஒரு காரணத்தை வச்சுருக்கேன். நான் தீர்மானித்ததை யாராலும் நடத்தி கொடுக்க முடியாது தானே. உனக்கு எதை எப்போ நடத்தி கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக நீ விருப்பப்பட்ட விஷயத்த உன் வாழ்க்கையில் அழகாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நிறைய அனுபவப்பட்டவங்களும் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டவங்களும் எப்போதுமே எல்லா இடத்திலும் முக்கால்வாசி அமைதியாக தான் இருப்பாங்க. நீயும் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை அமைதியாக வாழ கற்றுக்கோ. அடிப்படையாக எல்லாருக்கும் அறிவு இருப்பது போலவே அடிப்படை மனித நேயமும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம். வயசானவங்களை பார்த்தும் வறுமையில் இருக்கிறவங்களை பார்த்தும் ஏழையாக இருப்பவர்களை பார்த்தும் எளிமையாக இல்லாதவர்களாக இருப்பவர்களை பார்த்தும் மனித நேயத்தோட உதவி செய்யக்கூடிய மனசோட நீ வாழ தயாராகு. எப்போதும் உன் மனசுக்குள்ளே நீ அன்பை சுமந்துக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிற மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ விதைக்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உன்னை நோக்கி திரும்ப வந்து சேரும். எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்கணுங்கிறதுல நீ தீர்மானமாக உறுதியாக இரு. நல்ல எண்ணங்களோட நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ நினச்சினா இந்த வராகியம்மா உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். பக்குவங்கிறது உன்னை காயப்படுத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் மறுபடியும் கஷ்டப்படுத்துகிற விதமாக உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்கள காயப்படுத்தாமல் அமைதியாக கடந்து போகிறதுக்கு பேர் தான் பக்குவம். யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் யார் உன் மனசை நோகடித்து காயத்தை உண்டாக்கினாலும் நீ ஒருபோதும் அவர்களை அப்படி திரும்ப செய்யாதே. நீ அமைதியாக போகும்போது அவர்களே தான் செய்த தவறை உணர்வார்கள் என் தங்கமே. உன் வீட்டில் கடிகாரம் ஓடாமல் நின்றுடுச்சுன்றதுக்காக நேரமும் காலமும் தேதியும் ஓடாமல் நின்றுடுதா? அது பாட்டுக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்குது, நாள் போய்கிட்டு தான் இருக்குது, நேரம் கடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல தான் கஷ்டங்கள் நிறைய இருக்குன்றதுக்காக உன் வாழ்க்கையும் நின்றுடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலுமே கூட அத்தனையும் கடந்து போய்கிட்டே இரு. காயமும் கவலைகளும் உன்னை விட்டு கடந்து போகாது. காலம் மட்டுமே கடந்து போகும். யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ எவ்வளவுதான் அவதிப்பட்டாலும் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அத்தனையும் கடந்து வர தயாராகு. உன் உழைப்புக்கும் நீ செய்யும் முயற்சிக்கும் ஏற்றாற் போல இந்த வராகியம்மா மிக பெரிய அளவில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். எல்லா விஷயங்களிலும் உன்னை கௌரவப்படுத்தி உனக்குரிய மரியாதையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உனக்கு வெற்றியை தருவதற்கும் இந்த வராகியம்மா இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை என் தங்கமே.